மட்டன் லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா தாறுமாறான சுவையில் நல்லா ஸ்பைஸியாக மட்டன் கீமா மசாலா சுலபமாக சுவையாக செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கிராம்பு, 1 ஜாதி பத்திரி சேர்த்துட்டு இது கூட 2 வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்க விடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவு மட்டன் கொத்துக்கறியை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டன் கீமாவில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வர அளவுக்கு வச்சுக்கணும். மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி பார்த்தோன்னா ஜஸ்ட்டு அந்த கீமா மட்டும் மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றுற போதும், நிறைய ஊற்ற தேவையில்லை. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு மூடி நல்லா ஒரு 7 விசில் வரைக்கும் விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம். தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகும் சோம்பும் வறுத்து பவுடர் பண்ண பொடியும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு கடைசியாக கை ஃபுல்லாக கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.